இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் ஒரு எண்டே இருக்காது. முடி நெறைய இருக்கும். ஆனா டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரொம்ப தின்னா இருக்கும். இன்னும் கொட்டிட்டே இருக்கும். இப்படி எதுவுமே இல்லைன்னா ப்ரீமேச்சூர் கிரேயிங் வரும். ஸோ இந்த மாதிரியான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னதான் தீர்வுன்னு யோசிச்சப்போ, நான் ரீசென்ட்டா ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நானும் ரெகுலரா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்படி ஒரு மேஜிக்கல் ஹேர் ஆயில் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு ஒரு வாணலி எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு அயர்ன் வெசல் தான் எடுத்திருக்கேன். அப்படி அது இல்லைனாலும் பரவால்ல. பட் நீங்க அயர்ன் யுட்டென்சில்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்போ, அதுல இருக்கிற அயர்ன் கான்டென்ட்டும் ஆயிலோட இன்ஃப்யூஸ் ஆகும். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஆலிவ் ஆயில். அப்படி உங்ககிட்ட கோகோனட் ஆயில் தான் இருக்குன்னா, நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலா ஆலிவ் ஆயில் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணா திருப்பி எனக்கு ஸ்கேல்ப்ல டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துரும். பட் ஆலிவ் ஆயில்ல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே உங்களுடைய ஹேரை நல்லா வெல் நரிஷ்டா வச்சிருக்கும். அண்ட் அடுத்ததா கொஞ்சமா விளக்கெண்ணெயும் ஆட் பண்றேன். பிகாஸ் கேஸ்டர் ஆயில்ல பார்த்தோம்னா ஹேர் growth பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு சைனஸ், வீசிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேஸ்டர் ஆயில ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போதான் மெயின் பார்ட். இந்த ஹேர் ஆயில்ல யூஸ் பண்ண போறது ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் தான். அதுல முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ரோஸ்மெரி. ரீசன்ட் ரிசர்ச்சஸ்ல பார்த்தோம்னா ரோஸ்மெரி மெனாக்சிடிலையும் இமிடேட் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ வேர்ல்டு வைட் வைரலான ஒரு இன்கிரீடியன்ட்டாவும் அது இருக்கு. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரி இல்லைன்னா நீங்க ட்ரைட் ரோஸ்மெரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா நெல்லிக்காவை கிரேட் பண்ணி ஆட் பண்றேன். ஆம்லா பத்தி சொல்லவே தேவையில்லை. நம்மளுடைய இந்தியன் ஆயுர்வேதால ஹேர் கேர் அப்படின்னாலே மெயினா நெல்லிக்காவை தான் சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கிற வைட்டமின் சி உங்க ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். மூணாவதா லெமன் பீல். பிகாஸ் லெமன்லாம் புளிஞ்சதுக்கு அப்புறமா அதோட பீலை வந்து மோஸ்ட்லி தூக்கி போட்டுருவோம். பட் நீங்க தூக்கி போட்டுறாதீங்க, அதை இந்த ஹேர் ஆயில்ல போட்டுருங்க. நீங்க லெமனை டைரக்டா ஸ்கேல்ப்ல தேய்க்கிறத விட இந்த மாதிரி லெமன் பீல ஆயிலோட இன்ஃபியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெமெடியா இருக்கும். இந்த ஆயிலை சிம்லேயே காய்ச்சுங்க. ஃபுல் ஆன்ல வச்சிடாதீங்க. அப்புறம் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். நான் எல்லாமே ஹேண்ட்ஃபுல்லாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இருக்கும். அண்ட் கேஸ்டர் ஆயில் 10 ml தான் ஆட் பண்ணேன். என்னுடைய ஃபோக்கஸ் மெயினாக டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுனால ரோஸ்மெரி அண்ட் லெமன் பீல்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் இதில் வந்து அந்த ஒரு மின்டி ஃப்ராக்ரன்ஸும் இதை அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ் சவுண்ட் எல்லாமே சப்சிட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பையும் அமர்த்திக்கலாம். ஆயில் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் இதை அப்படியே வச்சிருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் நீங்கள் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி நீங்கள் ஆலிவ் ஆயில் பேஸில் எல்லாருக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் ஸ்டோர் பண்ணுறப்போ நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை விட இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஹேர் ஆயிலோடைய ஷெல்ஃப் லைஃப் 6 months. நீங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சுக்கலாம். டார்க் பிளேஸ்ல கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ சன்லைட்லயும் ஒரு 1 or 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஹேர் ஆயில் மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி ஸ்கேல்ப்ல இருந்து ஹேரோட எண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி ஜென்டலா மசாஜ் பண்ணிப்பேன். எனக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேவி டெக்ஸ்டர்ல இருக்கும். வால்யூமினஸா இருக்கும். ஆனா எண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்பிளிட்டன்ஸும் சேர்ந்துருக்கும். அண்ட் ஸ்கேல்ப்ல டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அதனால எனக்கு ஹேர் ஆயில் நான் டெய்லி அப்ளை பண்றதை விட இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணா இன்னும் ஸ்கேல்ப்ல கிரீசினஸ் தான் ஜாஸ்தியாகுது. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. உங்களுடைய ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. சில பேருக்கு ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கும். எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணாலும் பத்தாது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஹேர் ஆயில் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேர் டெக்ஸ்சர் என்ன அண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹேர் கன்சர்ன் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது சில பேர் பார்த்தோன்னா அவசரமாக அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் ஹேர் ஆயிலிங் அப்படிங்கிறதே ஒரு தெரப்பி மாதிரி. நீங்கள் நல்ல ஸ்கேல்பில் ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹேர் டெக்ஸ்சரில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஸ்கேல்ப்ல சில மர்மா பாயிண்ட்ஸும் கூட இருக்கு. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல கூட ஷேர் பண்றேன். அந்த மாதிரி நீங்க மர்மா பாயிண்ட்ஸ்லயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஜென்டலா ப்ரெஷர் கொடுத்துட்டே நீங்க மசாஜ் பண்ணீங்கன்னா அங்க பிளட் சர்க்குலேஷனும் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனால ஆப்வியஸா ஹேர் க்ரோத்தும் பூஸ்ட் ஆகும்.
அண்ட் இந்த ஹேர் ஆயில பொறுத்தவரைக்கும் நான் ஓவர் நைட் ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். நாளைக்கே உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாலுமே அதில கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. பிகாஸ் இது வந்து எக்ஸ்டர்னலா தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அண்ட் உங்களுடைய இன்டர்னல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அதுக்கேத்த மாதிரி நீங்க ஹெல்தியான டயட் ரூட்டீனும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அயர்ன் அண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.